ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். உலகெங்கும் உள்ள தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஆன்மீக சொந்தங்களுக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியதுங்க, மங்களகாரன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுடைய பயிற்சி பலன்கள். இந்த பயிற்சி பலன்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு பலாபலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதலாக பார்க்கக்கூடியவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க, ஆல் ஆப்ஷனை கொடுங்க. சரிங்களா? இந்த செவ்வாய் பகவான் பயிற்சி எந்த தேதியிலிருந்து எந்த தேதி வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். விசுவாவசு வருடம் ஐப்பசி மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை 27/10/2025 அன்று பிற்பகல் 3:41 துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு செவ்வாய் பகவான் பயிற்சி அடைகிறாருங்க. இந்த பயிற்சியானது கார்த்திகை மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 7/12/2025 வரை விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறாருங்க, கோச்சார பிரகாரம். சரிங்களா? அப்படி அந்த இடத்துல அந்த விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சரிங்களா? அப்படி பார்க்குறதுக்கு முன்னாடி செவ்வாய் பகவான் அப்படின்னா அவருக்கு 2 விதமான ஒரு குணங்கள் இருக்குதுங்க. அது என்னென்ன குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செவ்வாய் பகவானால் நல்லதையும் செய்ய முடியும், கெட்டதையும் செய்ய முடியும் அப்படிங்கிறதாங்க. அப்போ நல்லது கெட்டது அப்படின்னா என்னங்க அப்படின்னா, உயிர்காரகத்துவத்தை கெடுக்கக்கூடியவருங்க, பொருள்காரகத்துவத்தை கொடுக்கக்கூடியவருங்க. சரிங்களா? உயிர்காரகத்துவத்தை கெடுக்கக்கூடியவர், பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடியவராக செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க. அப்படி பார்க்கும்போது இந்த செவ்வாய் பகவான் இந்த 40 நாட்டில் உயிர்காரகத்துவத்தை எப்படி கெடுக்க போகிறாரு, பொருளாதாரத்தை எப்படி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்களா? சரி, இப்போது இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் அப்படின்னா துலாம் ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 2ஆம் இடம். முதல்ல அந்த 2ஆம் இடத்துல விருச்சிக ராசியில் நின்ற செவ்வாய் பகவான் எந்த மாதிரியான பலன் தருவாருங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். இது இந்த கோச்சார பிரகாரம் மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ஜனன ஜாதகத்தில், பிறந்த ஜாதகத்தில், ஒரு ஆணுடைய ஜாதகம் அல்லது ஒரு பெண்ணினுடைய ஜாதகமாக இருந்தாலும் சரி, துலாம் ராசிக்கு துலாம் லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் இருந்தால் எந்த மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னா, அந்த குடும்பத்துக்கு, அந்த ஜாதகருக்கு திருடர்கள் பயம் கண்டிப்பாக இருக்கும். தன்னுடைய வீட்டில் பொருள்கள் காணாமல் போகும், திருடர்களால் திருடப்படுவார்கள், அல்லது தன்னுடைய வீட்டிலேயே தன்னுடைய உறவினர்களை ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் இருக்கும். இது இந்த கோச்சார பிரகாரமும் நடக்கும், இந்த 40 நாள்லேயும் நடக்கும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் இது போன்ற சில விஷயங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சரிங்களா? பாருங்கள். அதே போல் அந்த திருடர்கள் பயம் அப்படிங்கிறது உங்களோட மனசுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு அடுத்தபடி அந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் நெருப்புனால பிரச்சனைகள், அக்னி பகவானால் பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க. குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் சந்திச்சிருப்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த ராசி, இந்த லக்னக்காரர்கள், துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களை சந்திச்சிருப்பீங்க. உடல் சரிகிற பீடைகள் அப்படிங்கிற ஏதாவது ஒன்று கொடுக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சத்ரு பாதைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த சத்ரு பாதை அப்படின்னா என்ன அப்படின்னா, எதிரிகளுடைய வழியில் அவங்களுக்கு பின்தொடர்ந்து போயிட்டுருப்பீங்க. அவங்க கூடவே நீங்கள் சவகாசம் அதிகமாக வச்சுட்ருப்பீங்க.
அவங்க கூட உங்களோட பழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? அப்போ இது வந்து சத்ரு பாதைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு மிஞ்சினது ஒரு விஷயம் ஒன்று இருக்குங்க. என்ன அப்படின்னா, ராஜ கோபம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த ராஜ கோபம் அப்படிங்கிறது துலாம் ராசி துலாம் லக்னக்காரருக்கு பொதுவாகவே இருக்கான அமைதியானவங்க தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு கோபம் ஒன்று வந்துட்டால் அவங்கள யாரையுமே கட்டுப்படுத்த முடியாது. சரி, அந்த மாதிரி இந்த 2ஆம் இடத்துல வந்து இந்த செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்யும் இந்த காலகட்டத்தில் துலாம் ராசி துலாம் லக்னக்காரருக்கு ராஜ கோபம் அப்படிங்கிறது உருவாகும். அந்த ராஜ கோபம் அப்படின்னா என்னங்க அப்படின்னா, தர்ம சிந்தனைகளோட ஒரு கோபப்பட்டாலும் அதில் நியாயமான ஒரு முறையில் கோபப்படக்கூடிய அளவுக்கு ராஜா மாதிரி இருந்த சரி பார்த்துக்கலாங்க, ஒரு கம்பீரமாக அந்த கோபத்தை அணுகுமுறை செய்வீங்க, அந்த பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுவீங்க. சரிங்களா? அதுதான் அந்த ராஜ கோபம்னு சொல்கிறது. சரிங்களா? அப்போது துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு கோச்சார பிரகாரமுள்ள ஜாதகத்தின் அடிப்படையிலோ 2ஆம் இடத்துல செவ்வாய் வந்து நின்றால் நடக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய பலன்கள் தாங்க இந்த பலன்கள். சரிங்களா? சரி, இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். சரிங்களா? இந்த துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். சரிங்களா? அப்போது இப்போ கோச்சார பிரகாரம் 2ஆம் இடத்தில் நின்ற செவ்வாய் பகவானுடைய பலன்களை பற்றி பார்த்துட்டோம். அதே போல் அந்த செவ்வாய் பகவானுக்கு 3 கட்டங்களுக்கு பார்வை இருக்குது. அப்படின்னா 4, 7, 8ஆம் இடம் பார்வைகள் இருக்குதுங்க. அப்போ இந்த பார்வையினால் எந்த மாதிரியான பலன்கள் இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது விருச்சிக ராசியில் இருந்து 4ஆம் இட பார்வையாக கும்பராசியை பார்வை பார்க்குறார். அப்போ இந்த கும்பராசி அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் இடம். சரிங்களா? துலாம் ராசிக்கு 5ஆம் இடம். அப்போ அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா புத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது பூர்வ புண்ணியமும் புத்திரஸ்தானமும் தான் அந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது. அப்போ அந்த ஸ்தானத்தை அந்த இடத்தை செவ்வாய் பகவான் பார்வை பார்க்குறார். நம்ம முதல்ல சொல்லியிருக்கிறோம், என்ன சொன்னோம்? செவ்வாய் பகவான் உயிர்காரகத்துவத்தை கெடுப்பான், பொருள்காரகத்துவத்தை கொடுப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அப்போ அந்த 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது என்ன? சொத்து சம்மந்தப்பட்ட விஷயம். நம்மளோட பூர்வீக சொத்தில் ஒரு பிரச்சனை இருக்குங்க, ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்தில் ஒரு வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நடந்துகிட்ருக்குங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு முன்னேற்றமான ஒரு நல்ல ஒரு வழி ஒரு மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் சரிங்களா, அதில் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. அப்போ இந்த 40 நாளையே முடிஞ்சிருமா அப்படின்னா அதுக்கு உங்களோட ஜாதகம் சாதகமாக இருந்தால் கண்டிப்பாக முடியும். இல்லை அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இது நாள் வரைக்கும் எனக்கு ஒரு ஃபேவராக எந்த ஒரு விஷயமும் அதில் நடக்கலைங்க அப்படின்னு நினச்சா இந்த 40 நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபேவரான ஒரு விஷயம் அதில் கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா? அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இது பொருளாதாரம். அடுத்து என்ன சொன்னோம்னா புத்திரஸ்தானம் அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? அது என்ன? உயிர்காரகம். உங்களுடைய குழந்தைகள் துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளை நீங்கள் பத்திரமாக எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். விபத்து சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட வகையில் ஆபத்துகள் கண்டம் கிரகங்கள் கண்டிப்பாக கொடுக்கும். அந்த குழந்தைகளுக்கு இரத்தப்போக்கு வயிற்று வலி கட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சின்னதாக ஒரு புண்ணு இருந்துட்டாலும் அந்த புண்ணு பெரிய அளவில் ஒரு பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அளவில் கண்டிப்பாக கொடுக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு இரத்தத்தில் பாதிப்புகள் அப்படிங்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவில் இந்த செவ்வாய் பகவானுக்கு வலிமை இருக்குதுங்க. அதனால் குழந்தைகளை பத்திரமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? அவங்களுக்கு உடல் சரியில்லை அப்படின்னா உடனடியாக நீங்கள் மருத்துவமனைக்கோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டுட்டு போய் பார்த்துக்கோங்க. இது என்ன பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி அசால்ட்டாக இருந்துட வேண்டாம். சரிங்களா? இது ஒன்றாச்சுங்களா? அப்போ அந்த 5ஆம் இடத்துல இருந்த வகை இன்னொரு விஷயம் இன்னும் சொல்லலாம். என்ன சொல்லணும்? காதல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அந்த 5ஆம் இடத்தை குறிக்கும். அப்போ துலாம் லக்னம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படின்னா காதல் அப்படிங்கிறது என்னங்க? ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வு. இது எதில் கலந்துருக்கும்?
உயிர்காரகத்துவத்திலே கலந்துருக்குது. அப்படி பார்க்கும்போது நீங்கள் லவ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த லவ்வில் கொஞ்சம் பிரச்சனைகள் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். அந்த காதல் பிரிவினையை ஏற்படுத்தும். காதலர்களுக்குள்ள சங்கடத்தை உண்டாக்கும், சலிப்புகளை உருவாக்கும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. சரியா? ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு பாதிக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கு பாதிக்கும். அதனால் விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா, கோபத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லவ் அப்படியே கரண்ட்டில் போயிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா கட்டாயமாக பிரேக்கப் ஆகிடும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். சரியா? அப்போ அதுக்கு அடுத்தபடி வந்து பார்க்கும்போது விருச்சிக ராசியில் இருந்து 7ஆம் இட பார்வையாக ரிஷப ராசியை பார்வை பார்க்குறாருங்க செவ்வாய் பகவான். அப்போது துலாம் ராசிக்கு எத்தனாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, துலாம் ராசிக்கு அது 8ஆம் இடம். 8ஆம் இடம். அப்போ அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கும். ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் குறிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை குறிக்கும். அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம்னா மறைமுகமான ஆதாயத்தை குறிக்கக்கூடிய இடம் தான் 8ஆம் இடம். பொதுவாக ஜாதகத்தில் சொல்லுவாங்க 6ஆம் இடம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டங்க, 8ஆம் இடம் அப்படிங்கிறது ஒரு புதையல் அப்படின்னா. அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்படி வரும்னு தெரியாது, புதையல் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி அது மறைமுகமாக இருக்கக்கூடிய விஷயம் அந்த 8ஆம் இடம் அப்படி இருக்குங்க. அப்படி பார்க்கும்போது துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தையும் ஆயுளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. உங்கள் உடம்பை நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும், எச்சரிக்கையோடு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஒன்று. ரெண்டாவது வந்து பார்க்கும்போது என்ன சொன்னோம், 8ஆம் இடங்கிறது பேர் புகழ் அப்படின்னு வாங்கி கொடுக்கக்கூடிய இடம், கீர்த்தின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ அதே போல் அந்த 8ஆம் இடம் அந்த வழக்கு அப்படின்னா, அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு ஏதோ ஒன்று நிலுவையில் இருக்குங்க அப்படின்னா, அந்த நிலுவையில் இருக்கிற அந்த வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஏதோ ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாங்கி தருவாருங்க இந்த செவ்வாய் பகவான். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இந்த 40 நாட்களுக்கு ஒரு விஷயத்தை பண்ண போகிறீங்க, ஒரு செயல் ஒன்று செய்ய போகிறீங்க அப்படின்னா, யாருக்குமே ஒரு பப்ளிசிட்டி பண்ணாமல், ஒரு விளம்பரத்தை பண்ணாமல், யாருக்கும் சொல்லாமல் மறைமுகமாக செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா, இந்த 40 நாள் முடிஞ்ச 41ஆவது நாள் அப்படிங்கும்போது அதில் உங்களுக்கு ஒரு சந்தோஷங்கள் காத்துட்ருக்கும், ஒரு நல்ல விஷயங்கள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? அந்த மாதிரி தாங்க இந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு. சரியா? அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா, விருச்சிக ராசியிலேருந்து 8ஆம் இடம் பார்வையாக மிதுன ராசியை பார்வை பார்க்குறார். அப்போ அந்த மிதுன ராசி அப்படிங்கிறது என்ன, துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன, பிதிருஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம், பாக்கியஸ்தானம்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? இங்கேயுமே 2 விதமான விஷயங்கள் கலந்துருக்குதுங்க. என்னென்ன, உயிர்காரகத்துவம் பொருள்காரகத்துவம் ரெண்டுமே கலந்துருக்குது. அப்போ உயிர் அப்படிங்கிறது யார், உங்களுடைய அப்பா, தகப்பனார். தகப்பனாருக்கு உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக பாதிக்கும், கெடுக்கும், கொடுக்கும். அவங்கள நீங்கள் பத்திரமாக பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நாங்கள் செலவு செஞ்சிட்ருக்கோங்க அப்படின்னா அந்த செலவை நீங்கள் நல்லபடியாக பார்த்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக செஞ்சு அவர் காப்பாற்றிக்கோங்க. அது எந்த விதத்தில் வேணாலும் வரலாம். ஹார்ட் பிரச்சனையாக வரலாம், நரம்பு சம்மந்தப்பட்டது, ரத்தம் சம்மந்தப்பட்டது, கட்டி சம்மந்தப்பட்டது, இரத்தப்போக்கு, பித்த மயக்கம், வாந்தி, இந்த மாதிரி எது வேணாலும் வரலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தபடியாக இந்த பாக்கியம் அப்படிங்கிறது என்ன, பொருளாதாரம். பொருளாதாரம் உங்களுக்கு கட்டாயமாக கை கொடுக்கும். ஒரு பக்கம் உங்களுடைய அப்பாவுக்கும் உங்களுக்கும் உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செலவு செய்துட்டு இருந்துட்டாலும், இன்னொரு பக்கம் உங்களுக்கு பொருளாதாரம் வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும், கொடுக்கும். இந்த செவ்வாய் பகவான் இதை கொடுப்பாரு, நீங்கள் பயப்பட வேண்டியதே இல்லை. எந்த ஒரு விஷயத்தையுமே இந்த 40 நாளில் சமாளிக்கக்கூடிய தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். நீங்கள் தைரியத்தோடு இருக்கலாம். சரிங்களா? அப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் லக்னக்காரர்களுக்கு இப்போ நாம் சொன்ன பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் அனுபவித்து பார்த்து கண்டிப்பாக சொல்லுங்கள். அப்போ இந்த 40 நாள் அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும், அதிகப்படியாக பொருளாதாரத்தை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும். நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள்.
மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் உங்களுக்கான ஆங்கில புத்தாண்டு பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் கண்ணன் சின்னராஜ். நன்றி, வணக்கம்.